அன்னைக்கு ஒரு நாள் ரோட்டோரமாக நடந்து போயிட்டுருந்தேன். அப்போ ரைட் சைடு வந்து பொதாரில் பார்த்தீங்கன்னா என்னமோ சிவப்பு கலராக தெரிஞ்சுச்சு. அது என்னன்னு கிட்ட போய் பார்த்தா தெரியுது அது ஒரு ஜூஸ் கேனுன்னு. பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஒரு காக்கா கோலா கம்பெனியோட ஜூஸ் கேனு தான். ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்க பிரைட்டாக. இதை வச்சு ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் செய்யலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி வாங்க அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் செய்கிறதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கீழே கிடச்ச அந்த காக்கா கோலா கேனு. இதில் வந்து முன்னாடி தான் வந்து ஸ்பீக்கர் இருக்கும். அதுக்காக ஸ்பீக்கருக்கு ஏற்ற மாதிரி முன்னாடி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ண போகிற 3.7 வோல்ட் பேட்டரி தான், லித்தியம் அயன் பேட்டரி எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து ஒரு 4 ஓம் 5 வாட்டில் வந்து ஒரு ஸ்பீக்கரு. இது வந்து பழைய ப்ளூடூத் ஸ்பீக்கர்லேருந்து எடுத்த ஸ்பீக்கர் தான். அடுத்து வந்து அதே மாதிரி பழைய ப்ளூடூத் ஸ்பீக்கர்லேருந்து எடுத்த ஒரு ப்ளூடூத் மதர் போர்டு தான். இதில் வந்து மெமரி கார்டு ஆப்ஷன் கிடையாது, அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டேன். ஒன்லி வந்து ப்ளூடூத் தான், கால் பேசுகிற மாதிரி டைப்பில் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரிக்காக 2 ஒயரையும் ஸ்பீக்கருக்காக 2 ஒயரையும் வந்து ஆல்ரெடி சால்டரிங் வச்சு எடுத்துருக்கேன். அவ்வளோதான். அந்த எல்லா பொருளை வச்சு தான் நம்மளோட அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு சீக்கிரமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிற அந்த கேனை வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ப்ளூடூத் மாடியில் வந்து எடுத்துக்கலாம். இந்த ப்ளூடூத் மாடியில் வந்து இந்த கேனுக்கு மேல் பகுதியில் இந்த மாதிரி இருக்க மாதிரி வரப்போகுது. அதுக்காக ஸ்பீக்கருக்கான 2 ஒயர் இருக்கிற தேவையில்ல, அது மாதிரி பேட்டரிக்காக 2 ஒயர் இருக்கிற தேவையிலையும் 2 சின்ன ஹோல்ஸ் வந்து போட்டுக்கலாம், இந்த ஒயர் வந்து உள்ளுக்கு போகிற மாதிரி. அவ்வளோதான். இப்போ வந்து 2 ஹோல்ஸ் வந்து போட்டுக்கினேன். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற அந்த பேட்டரி வந்து எடுத்துக்கலாம். இந்த பேட்டரி வந்து கீழ்பகுதியில் இருக்க ஹோல்ஸில் வந்து உள்ள கேன் வழியாக உள்ளே வந்து விட்டுடலாம். அவ்வளோ அந்த மாதிரி தான் இருக்கணும், பார்த்தீங்கன்னு தெரியும். அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிற அந்த ப்ளூடூத் மாடி வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ளூடூத் மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரிக்காக 2 ஒயர் வந்து ஆல்ரெடி சால்ட்ரிங் வச்சு எடுத்துருக்கேன். இப்போ ஆல்ரெடி சால்ட்ரிங் வச்சு பேட்டரியோட ஒயரோட நம்ம யூஸ் பண்ண போகிற பேட்டரியோட ப்ளஸ் மைனஸ் வந்து கரெக்டாக பார்த்து முறிக்கிடலாம். ப்ளஸுக்கு வந்து ரெட் கலர் ஒயர், இதை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ளூடூத் மாடியில் வந்து ஆன் ஆகிறத பார்க்க முடியும், ஏன்னா வந்து சுவிட்ச் வந்து ஆனில் இருக்குது. அதனால தான் பேட்டரி கனெக்ட் பண்ண உடனே ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம அந்த 2 ஒயரையும் வந்து சால்டிங் வச்சிடலாம், அப்போ தான் அது வந்து பிஞ்சிட்டு வராமல் இருக்கும். அவ்வளோதான். இப்போ அந்த 2 ஒயரை வந்து பக்காவாக வந்து சால்டிங் வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து லைட்டாக டேப் பண்ணிடலாம், அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஜாயிண்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ நாம் அந்த 2 ஒயரை வந்து உள்ளே வந்து விட்டுடலாம். இப்போ நம்ம அந்த பேட்டரியோட 2 ஒயரை வந்து உள்ளே வந்து தள்ளிடலாம். அடுத்து வந்து ஸ்பீக்கருக்கான 2 ஒயர் வந்துருக்கு. இதை வந்து ஸ்பீக்கருக்காக போட்டிருக்கிற ஹோல்ஸில் வந்து உள்ளே விட்டுடலாம். உள்ளே விட்டு வெளியே வந்து எடுத்துடலாம், மேலே ஸ்பீக்கர் வர இடத்துல. இப்போ நம்மளுக்கு ஸ்பீக்கருக்கான 2 ஒயர் வந்து வெளியே வந்து வந்துடுச்சு. அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிற அந்த ஸ்பீக்கரை வந்து எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஸ்பீக்கரோட ப்ளஸ் மைனஸ் பார்த்து நம்மளோட இந்த ப்ளூடூத் மாடியில் வந்துருக்கிற ப்ளஸ் மைனஸ் ஒயரை வந்து கரெக்டாக வந்து சால்டிங் வச்சிடலாம். அடுத்து வந்து பாசிட்டிவான அந்த ரெட் ஒயரை வந்து சால்டிங் வச்சிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சு. நம்மளோட மொத்த வேலையை வந்து இப்போதைக்கு ஓரளவுக்கு வந்து முடிஞ்சு. இப்போ நம்ம வந்து ஸ்பீக்கரை வந்து கரெக்டாக அந்த ஹோல்ஸ்குள்ளே வந்து உள்ளே விட்டுடலாம். இது இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸ்பீக்கர் வந்து லொடலோடன்னு வந்து ஆடுது, அதுக்காக நான் வந்து டேப் எடுத்து ஸ்பீக்கர் சுற்றி வந்து அடிச்சுக்கிறேன் மேலே இருக்க மாதிரி. அப்போ தான் ஸ்பீக்கர் வந்து நகராமல் இருக்கும், பேஸ் எஃபெக்ட் நல்லா கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னாடி வந்து ஃபுல்லாக வந்து டேப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த ப்ளூடூத் மாடியில் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி வச்சிடலாம். இது இந்த மாதிரி நான் வந்து மறுபடியும் வந்து ரீயூஸ் பண்ணணும், மறுபடியும் வந்து கழட்ட போகிறேன். அதனால் நான் வந்து லைட்டாக டேப் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பர்மனெண்ட்டாக செய்கிறதுக்காக ஃபுல்லாக வந்து கம்மு போட்டு வெட்டிக்கலாம், எல்லாம் டேப் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் வந்து அதே மாதிரி டேப்பை எடுத்து லைட்டாக வந்து அடிச்சுக்கிறேன். இப்போ இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து சார்ஜ் ஏறுதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்காக சின்ன பின் சார்ஜர் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து கனெக்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே ரெட் கலர் லைட் எரியுது தெரியும் நல்லாவே. இப்போ நான் டிஸ்கனெக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து கனெக்ட் பண்ணுறேன். நம்மளோட ஸ்பீக்கர் வந்து சார்ஜ் ஆகுது. நம்மளோட ஸ்பீக்கர் வந்து சார்ஜ் ஆக கிட்டத்தட்ட வந்து 1 ஹவர் தான் ஆகும், ஏன்னா சின்ன பேட்டரி கொடுத்துருக்கிறதுனால. அவ்வளோதான், நம்மளோட எல்லா செட்டப் வந்து முடிஞ்சு. இப்போ நம்மளோட ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து ஆன் ஆகுதில்லை செக் பண்ணி பார்க்கலாம். இதான் வந்து ஆன் பண்ணுற பட்டனை வந்து நோக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே ரெட் கலர் லைட் எரியுது தெரியும் நல்லாவே. இப்போ வந்து கனெக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து கனெக்ட் பண்ணுறேன். நம்மளோட ஸ்பீக்கர் வந்து சார்ஜ் ஆகுது. நம்மளோட ஸ்பீக்கர் வந்து சார்ஜ் ஆக கிட்டத்தட்ட வந்து 1 ஹவர் தான் ஆகும், ஏன்னா சின்ன பேட்டரி கொடுத்துருக்கிறதுனால. அவ்வளோதான், நம்மளோட எல்லா செட்டப் வந்து முடிஞ்சு. இப்போ நம்மளோட ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து ஆன் ஆகுதில்லை செக் பண்ணி பார்க்கலாம். இதான் வந்து ஆன் பண்ணுற பட்டனை வந்து நோக்கிறேன்.
आरडी में आपका स्वागत है। Bluetooth mode. இப்போ நம்ம ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி சாங் எப்படி கேட்குது பேஸ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இதோட நேம் பார்த்தீங்கன்னா ஆர்டின்னு எழுதியிருக்கோம். இதை வந்து கிளிக் பண்ணலாம். Connected. அதுதான் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஏதாவது பாட்டு போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். Power off. அவ்வளோதான், சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.